பக்கமாக இருக்கிற தென்னை மரத்தினால இந்த ஒரு வாழை மரத்தையும் நம்ம அறுத்தெடுக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சுங்க. நாம் வாழை நடவு செஞ்சு கிட்டத்தட்ட 8 மாதம் ஆயிடுச்சு. நிறைய மரங்களில் பார்த்தீங்களா தாரும் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. கூடவே கள்ளிப்பூச்சிகளும் நிறையா உருவாக ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம வாழை தோட்டத்தை ஒட்டி இருக்கிற தென்னை மரத்தில் அந்த சுவாவைகளில் நிறைய கள்ளிப்பூச்சிகள் கூடு வச்சுருக்குதுங்க. நாம் இவ்வளோ நாள் பார்க்கல, இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தோம். அதுக்குள்ளே பார்த்தீங்களா பக்கத்தில் இருக்கிற வாழை இலைகள்லாம் போய் கூடு கட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. இதனால் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு நாம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோங்களா, அந்த வாழை இலைகளில் இருக்கிற சத்துக்கள்லாம் உறிஞ்சிருங்க. அப்படியே பார்த்தீங்களா அந்த இலைகள் காஞ்சு அப்படியே பழுத்து போயிருங்க. அதனால தான் வாழை மரத்தை ஒட்டி இருக்கிற தென்னை ஓலைகள் எல்லாத்தையும் வெட்டி எடுத்தெஞ்சலான்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்துட்டேங்க. அந்த தென்னை ஓலைகளில் இருந்த கள்ளிப்பூச்சிகள் இந்த சின்ன வாழை மரத்தை பாதித்ததுனால பார்த்தீங்களா இலைகள் எல்லாமே கருப்பாயிருச்சுங்க. இதை நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோங்களா, நாள் ஆக ஆக அடுத்தடுத்த இலைகளுக்கு பரவிக்கிட்டே இருக்குங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்களா இலைகள் எல்லாமே பழுத்து போக ஆரம்பிச்சிருங்க அதிகமாக. இந்த வாழை மரத்தை பார்த்தீங்களா நிறைய பாதிச்சிருச்சு. அதனால் அறுத்தெஞ்சலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா அறுத்து வெளியே எடுத்துட்டேங்க காட்டை விட்டு.